பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால் அல்ல பேச்சுவார்த்தையை போனால் நாங்கள் இயக்கத்தை கலைப்போம் அல்ல பிரபாகரன் இங்கே விட மாட்டோம். இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து இராணுவம் வரப்போகுதுன்றனு பிரபாகரன் பொட்டனிட்ட சொல்லி அவங்களுடைய போலீஸ் வந்து இங்கே இருந்து எங்கள் பழைய பூங்கால அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்னோட கதைச்சு இந்த பட நகர்வை தடுக்க சொல்லி குழுவில் இருக்கின்ற பொழுது இந்த உயிரை இல்லாம நான் அதில் எந்த நம்பிக்கையிலும் நான் இருக்கையில். ஆனால் 4ஆம் மாடியில் நான் 80ஆம் ஆண்டும் 4ஆம் மாடியில் இருந்திருக்கிறேன். எப்படி ஆயம் போயிருக்கும் 80ஆம் ஆண்டும் 4ஆம் மாடியில் இருந்திருக்கிறேன். அப்புறம் இந்த முறையும் 4ஆம் மாடியில் போயிருந்தேன் 2-3 நாள். இது கேட்கல நிவியல் எல்லாம் எனக்கு அறிமுகமாகிடும். இது சிறைக்கில் 4ஆம் மாடி சிறையில் எங்கிற ஆக்களை இந்த பாதாள லோகத்தை ஆக்களை கொண்டு தான் தென்னிலங்கையில் கொண்டவங்க. பிரபாகரனுங்கிற ஆக்களை கொண்டது தென்னிலங்கையில் கொழும்புல எல்லாம் இவியில கொண்டு அவங்ககிட்ட என்ன டீல் என்றால் நீங்கள் கொல்லப்பட்டவர்கிட்ட என்ன இருக்கோ அது இருக்கலாம், ஆயுதம் இந்த ஆயுதம் எடுக்கலாம், காசு இந்த காசு எடுக்கலாம். நான் ஒரு பொய்த்தனமாக நான் நடந்து கொள்ள விரும்பல. எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குத்தானே. மாகாண சபையில் எனக்கு போட்டி போடுற விருப்பமோ நோக்கமோ இல்லை. ஆணி புடுங்குவோம் என்று வந்தாக்கள் கடந்த 2 வருஷத்துல எந்த ஆணியும் புடுங்கவும் இல்லை. யுத்த நேரத்தில் தான் நடை சென்ற அறையிலிருந்து எனக்கு எடுத்துன்னு சொன்னார். அப்போ அப்படி எனக்கு அங்கிருந்து கோளுகள் வேற மேர் பிரபாகரோட முக்கிய தளபதிகளோ முக்கிய பிரமுகர்களோ எனக்கு எடுப்பினோம் தங்களை பாதுகாக்கிறதுக்காக. பாலகுமார் கூட என்னட்ட வாரத்துக்கு தான் முயற்சி பண்ணி ஒரு படகுல வந்தவர். அவர் போயிட்ட மகனும் சட்டாங்க இது நான் எல்லாம் மாமி கேம்பில் இருந்தேன். எனக்கு கீழே விழுந்தெல்லாம் இல்லையே அடி வாங்கி கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டான் இருந்தது. ஆனால் கடைசி சண்டை முடியல என்ன நடந்தேன்டெல்லாம் ஏன் சரண்டர் பண்ணினது சரண்டர் பண்ண அவங்க என்ன செய்வாங்க. இறுதி நேரத்தில் அவ்வளவு நாடுகள் ஒன்று சேர அவ்வளவு நாடு அந்த அவ்வளவு நாட்டிலேருந்து தான் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கணும். புலம்பெயர்ந்த மக்கள் எந்த நாட்டில் இருக்கணுமோ புலம்பெயர்ந்த அரசியலை தீர்மானிக்க முடியும். இல்லை அவையில் அங்கே பெரிய ஒரு சக்தி தானே. அதில் உண்மை இல்லை. அப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்ததெல்லாம் போய் அப்படி ஒன்று நிரூபிக்கட்டும் பார்ப்போம். நான் வெளிப்படையான ஒரு பொது வழிக்கு நான் விவாதத்துக்கு வேற தயாராக இருக்கேன். ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கை பரப்பில் தொடர்ந்தும் அரசியல் ரீதியான மாற்றங்களும் மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் மாற்றங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்கு வந்திருக்கின்றார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்துமே இப்பொழுது தமிழர் அரசியல் வரலாறுல அல்லது அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் இந்த 6 கட்சிகளுடைய கூட்டு. முதலாவது அந்த 6 கட்சிகளுடைய கூட்டில் உங்களுக்கான அழைப்புகள் வந்ததா இல்லை அது தொடர்பான கூட்டு தொடர்பான விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இலங்கையில் அரசியல் கூட்டு என்பது இன்றைக்கு நேற்றைக்கு என்றல்ல, விசேடமாக தமிழருடைய தரப்பிலையும் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த விடயம். அதே நேரத்தில் அந்தந்த நேரத்தில் வாக்குகளை அபகரிப்பதற்காக பேசப்பட்டதோடு மாத்திரம் இல்லாமல் அதை கூட்டுகளை கட்டியும் வந்திருக்கணும். ஆனால் அப்புறம் தேர்தலுக்கு பிறகு அவைகள் என்ன நோக்கத்துக்காக தாங்கள் கட்டினோம் என்று சொல்லப்பட்டதோ அது அப்படியே இல்லாமல் போச்சு. இப்போ பிரபாகரனுடைய காலத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி அந்த ஒரு உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி எல்லாத்தையும் அடைச்சு அதை கட்டி விட்டுட்டு ஆள் போயிட்டார். பிரபாகரன் போன பிறகு கட்டு கலண்டால் என்ன நடக்கும்? மூட்டையில் இருக்கிற உருளைக்கிழங்கு அது உருண்டு அப்படி போயிடும். அப்போ காலம் தேர்தலை முன் வச்சு இந்த கூட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய கவலை இல்லாட்ட அக்கறை இல்லாட்ட என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால் மக்கள் நலன் சார்ந்து தான் இதுகளெல்லாம் கட்டப்பட வேண்டும், முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். அண்மையில் உள்ளூராட்சி சபையில் கூட உங்களோட கட்சியோட ஒரு கூட்ட தமிழரசு கட்சி ஆசனத்துக்கான ஒரு நிலைப்பாடு கூட்டன்னு பார்க்காட்டிங்க ஒரு ஆசனத்தான ஒரு நிலைப்பாடு எந்த கூட்டம் இல்லை. நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது இல்லையா? இல்லை இந்த இது அதெல்லாம் சும்மா போய் வழியால் நீங்கள் நல்லதாக போச்சு இன்றைக்கு வந்து என்னோட கதைச்சது அல்லது அந்த பொய்யை நம்பி பொய் பெறப்புறையெல்லாம் ஈடுபட்டிருப்பீர்கள்.
நேராக அழைச்சபடியாக நல்லதாக போச்சு. அப்படி எந்த ஆனால் ஊடகத்துக்கு நேரடியாக சிவஞானம் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் பேசின விடயங்கள் எல்லாம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இல்ல ஆசனர் கூட்டம் இல்லை, கூட்டில் ஆசன ரீதியாக ஒரு சேர்ந்த செயல்படுனா அங்கே மக்கள் நிலையம் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கே இல்லை. அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் ஆரம்பத்தில் இருந்து நான் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாட்களில் இருந்து என்னத்தை சொல்லி வந்தனானோ, என்னத்தை செய்து வந்தனானோ அத்தன் உப்பையும் சொல்லிவார், அத்தன் உப்பையும் செய்துவார். அப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்போ தமிழரசு கட்சியினர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்டவன். அப்போ நாங்கள் இந்த ஆதரவை கொடுத்துருக்குறோம். ஒழியாத எந்த கூட்டுக்குள்ளேயும் அது உள்ளடங்காது. அது கூட்டன்ற ரீதியில் வராது, வெறுமனே ஆதரவு நிலைப்பாடுன்ற நிலைப்பாடெல்லாம் வரப்போகுது. நாளைக்கு இன்னொரு கட்சி இருக்கிற கட்சிகளுக்குள்ள ஆதரவு கேட்டிருந்தால் அவர்கள் மேலே அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குற ஒரு மன எண்ணம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால் நாங்கள் செய்திருப்போம். உங்களுக்கு தெரியும், மாநகர சபையில் ஆனோல்ட்டினுடைய தலைமையில் இருக்கிற தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி அவருக்கு நாங்கள் கொடுத்துறாங்க. பிறகு அவர் அதை சரியாக முன்னெடுக்கையில் என்றபடியினால் பிறகு மணிவண்ணனுக்கு அவர் கேட்டுத்தான் நாங்கள் கொடுத்துறாங்க. விளங்குது தான். ஆனோல்ட்ட என்ன மாதிரி ஆனோல்ட்டுடைய தரப்பில் அவருடைய தலைவர்கள் கேட்டு நாங்கள் அதை கொடுத்துனாங்க. பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய போக்குகள் சரியாக இல்லைன்ற வகையில் நாங்கள் அந்த ஆதரவை பின்வாங்கி கொண்டோம், வாபஸ் பெற்று கொண்டோம். அதுக்கப்புறம் மணிவண்ணனாக்கள் கேட்ட நேரத்தில் நாங்கள் அந்த ஆதரவை கொடுத்தது. அப்புறம் அவரும் ஒரு போக்கில் சரியாக போக இல்லை. அதனால் அந்த நேரம் அந்த ஆதரவையும் நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டோம். இதுதான் நடந்தது. சரி, இப்போ நான் இன்றைக்கும் என்ன சொல்லிவாரன் என்றால், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்றங்கள் உரிய தேர்தலாக இருக்கலாம், இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் தனித்து நிற்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 90ஆம் ஆண்டுகளுக்கு முதலிருந்து என்ன சொல்லி வந்தாங்களோ அதுதான் நாங்கள் இன்றைக்கும் சொல்லி வரோம். விசேடம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றும் இல்லை. அதுமாரி என்ன செயல்பாடை நாங்கள் கொண்டிருந்தாங்களோ அந்த செயல்பாட்டை தான் நாங்கள் இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் தேர்தலில் இப்போ இன்றைக்கு நீங்கள் கூட்டண்ட சொல்கிறீங்க. இந்த கூட்டை பொறுத்த வகையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், ஒவ்வொரு விதமான வேலை திட்டங்கள் இருக்குது. ஆனால் தேர்தல் என்று வந்தோன்னே அவையில் ஒன்று சேரும். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ யாரோ நான் யாரோ என்ற ஒரு பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறாங்க. அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறாங்க. தமிழர்கள் சார்ந்த பிரச்சனை வரைக்க ஒன்றடியாக குரல் கொடுப்போம். மலைநாட்டு மக்களும் குரல் கொடுப்பார்கள், முஸ்லீம் மக்களும் குரல். ஆறு கட்சி கூட்ட அந்த 6 கட்சி கூட்டு சார்ந்த இல்லை அவைகள் சொல்லலாம். தேர்தல் அரசியலை தாண்டி அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த நிலைப்பாடு அவைகளுடைய. நான் சமீபத்தில் அந்த 6 கட்சி கூட்டணியை சேர்ந்த ஆக்கில் நான் 3 பேர் அந்த கட்சியினுடைய 3 பேரை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க வேண்டி வந்தது. அப்போ அவர்களிட்ட கேட்டார்கள், நீங்களும் எங்களோட கூட்டுக்களை வந்து சேருங்க என்று சொல்லி. நாங்கள் எங்களோட நட்பு தொடரும் என்று நான் சொன்ன நானே ஒழிய சேராத பற்றி நான் அதில் சொல்ல இல்லை. வாய்ப்பு இருக்கு அதுக்கு. எது இல்லை, அதற்கான அழைப்புகள் உத்தியோகபூர்வமாக விடுக்கப்படுகின்ற பொழுது வாய்ப்பு. நான் அதை எதிர்பார்க்க இல்லை. நான் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாட்களில் இருந்து கொண்டு நான் ஒரு தனித்துவமான செயல்பாட்டை தான் நான் முன்னெடுத்தேன். உங்களுக்கு தெரியும், நான் இந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளைக்கில் இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளைக்கில் நான் எதை முன்வச்சு வந்தனானோ அதைத்தான் நான் முன்னெடுக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டடியில் ஒரு இங்கே இது ஒரு கூட்டு, இது அந்த 6 கட்சி கூட்டை விட இது ஒரு கூட்டு, இது ஒருமித்த எதிர்கட்சியினுடைய கூட்டு. அதுமாரி இன்றைக்கு எதிர்கட்சிகளோட கூட்டண்டு ஒன்று இருக்குது. அவர்களும் தினமும் எனக்கு அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் வருகின்ற பொழுது அதைத்தான் நான் படித்து கொண்டு தான் கிட்டடியில் இங்கே ஒரு கூட்டம் ஒன்று வைக்கணும், இங்கே காலியில் ஒரு கூட்டம் ஒன்று வைக்கணும். அதை பற்றி தான் நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு அழைப்புதல் ஒன்று அனுப்பியிருக்கணும். அப்போ அழைப்புகள் எல்லாத்தையும் நான் இந்த அழைப்புகளை வரவேற்று நான் அதை படித்து கொள்வேன்.
ஆனால் அதில் எப்போ கலந்து கொள்ள வேணுமென்றதை பற்றி எனக்கு மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் சுயமாக இயங்குறது தான் முடிவு. ஏன்னா எனக்கு என்னுடைய மக்களோட உங்களுக்கு தெரியும், நானும் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒரு ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா அழைப்பு இதான் அந்த அழைப்பு கொண்டு வந்திருக்குது ஆகஸ்ட் 30. அதில் என்னென்று சொல்லி திருடர்களையும் பொய்யர்களையும் தோற்கடிப்போம் என்ற தலைப்பில் இந்த கூட்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டு எதிர்கட்சி. இது என்ன எதிர்கட்சி கொண்டு காட்டினேன். இது கூட்டு எதிர்கட்சி, இது ஒருமித்த எதிர்கட்சி. அதை விட இந்த 6 கட்சி கூட்டன்றது இதுக்கு புறம்பாக ஒன்று இருக்குது. அப்போ அவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அரசியல் நோக்கங்களுக்காக அவைகள் கூட்டுகளை அமைச்சு கொண்டு போயிடணும். அப்போ நான் என்ன பார்க்குறேன் என்றால், எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு சேர்ந்த மக்கள், தமிழ் மக்கள், நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் மலையக மக்களையும் உள்வாங்கித்தான் எங்களோட அரசியலை கொண்டு போனாங்க. ஈரோஸ், அப்புறம் இபிஆரில், அப்புறம் இபிடிபி எண்ணெய்களையும் மலையகத்தையும் சேர்ந்த வடக்கு கிழக்கு மலையகத்தையும் சேர்ந்த மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போனாங்க. அந்த வகையில் மக்கள் நலன் சார்ந்து தான் என்னுடைய சிந்தனைகள் இருக்கும். அதாவது நாங்கள் கூட்டு சேர்றது கூட இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றால் நாங்கள் அந்த கூட்டை பற்றி யோசிக்கலாம். மற்றும்படி அது வரையில் நான் தரித்து போகிறதாத்தான் இருக்கிறேன். என்று நான் உங்களுக்கு தெரியும், நான் இந்த பிரபாரன் கட்டின தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குத்தாரு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கைகள் வேலை திட்டங்கள்லேருந்து நான் முற்றுமுழுதாக வேறுபட்டேன். நான் ஒரு நடைமுறை சாத்தியமாகத்தான் சிந்திக்கிறேன். நான் என்ன ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சுத்தான் நான் கொழும்புக்கு வந்தேன். 90ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் 89 அதுக்கெல்லாம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை தான் முன் வச்சு நான் கொழும்புக்கு வந்தேன். அதில் என்ன எங்களோட இலக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதை நோக்கி தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக தேசிய நல்லிணக்கத்துக்கு ஊடாகத்தான் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றால் அன்றைக்கு நான் சொல்லி வந்தேன். அதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைப்பாடில் இருந்தோண்டு இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைப்பாடில் நான் சொல்றேன் என்றால், ஜனநாயக வழிமுறை கூடாக பிரபாகரன் காட்டின வழிமுறையும் பிரபாகரனுக்கு பின்னால் போன தமிழ் தேசிய பிரபாகரனால் கட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஜனநாயக வழிமுறையை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக நீரோட்டத்தான் இல்லையா? கட்சி ரீதியாக அவர்கள் கட்சி ரீதியாக அப்படி இருந்தாலும் பேரை சொன்னாலும் ஆனால் பிரபாகரனுடைய செயல்பாட்டை தான் ஆதரித்து வரவேற்றவர். அப்படித்தானே செய்து அதில் அதுக்கு மாறாக இதுவும் கதைக்க இல்லை. ஒரு நிரூபிக்கப்பட்ட மக்கள் ஆணைக்கான அது உருவாக்கப்பட்டது. அதான் இப்போ என்னென்றால், சரி அப்படி நடந்துட்டு என்ன நடந்து முடிஞ்சிருக்குது? நாங்கள் எடுக்கிற முடிவு அல்லது எங்கள்கிட்ட செயல் எங்கள்கிட்ட மக்களுடைய நலன் சார்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஒரு அரசியல் தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தங்களையும் பாதுகாக்க வேணும். இங்கே நடந்து முடிஞ்சது என்ன? இதைத்தான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்துடுறேன். இந்த போக்குகள் மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போகுது. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவுக்கிட்டு செல்ல போகுது. ஆனபடியினால் ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்துக்கு வாங்க என்று நான் திருப்பி நான் வேண்டுகோளை விடுத்திருந்தேன். ஆனால் சேடன் காதில் ஊதின சங்கம் மாதிரி நடந்து முடிஞ்சது. அப்போ நான் அன்றைக்கு சொல்லி வந்ததான் அன்றைக்கு யதார்த்தமாக இருக்கு. நான் அந்த அரசியல் தீர்வுண்டு எதை சொன்னேன் இல்லை. அதாவது அரசியல் தீர்வுன்றதுனுடைய சிறந்த ஆரம்பம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாணவ சம முறைமை தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று சொன்னேன். அப்போ அன்றைக்கு மற்ற எல்லாரும் பிரபாகரனோட சேர்ந்து அதை எதிர்த்தவை. இல்லை வன்முறைக்கு ஊடாக நாட்டை பிரிக்கிறதுக்கு ஊடாகத்தான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொன்னவன். இத்தனைக்கும் அவர்கள் உங்களுக்கு தெரியும், 94ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இந்த 89ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நான் இலங்கையில் இருக்கையில், நான் இந்தியாவில் சிறையில் இருந்தேன். பிறகு பார்க்கலாம் என்ன காரணம் என்று. பிறகு நான் இங்கே வந்த பிறகு 94ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ பிரபாகரனுடைய சிந்தனை அல்லது பிரபாகரனுடைய கருத்து என்னவாக இருந்தது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஊடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. அப்போ யாராவது தமிழ் தரப்பில்
தேர்தலில் போட்டி போட்டால் அவைகள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினோம் என்று சொன்னாங்க, செய்தாங்க. நான் அதுக்கு செவி சாய்க்கையில் 94. பிறகு 10 வருஷம் கழித்து பிரபாகரன் என்னத்தை பிரபாகரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி அதுக்குள்ளால நாடாளுமன்றத்துக்கு ஆட்களை அனுப்பியிருந்தேன். அப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ள நடந்த இடம்பெயர்வுகள், அழிவுகள், துன்பங்கள், துயரங்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பெடுக்க வேணும்? இப்போ நாங்கள் தென்னிலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும், இலங்கையில் மாத்திரமில்லை உலகத்தில் எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் யாராவது வன்முறையை கையில் தூக்கினால் அவையில் இரும்பு கரங்கொண்டு நசுக்கிறதான் இயல்பு. இலங்கை எடுத்துக்கொண்டால் 71ஆம் ஆண்டும் 87ஆம் ஆண்டும் சிங்கள இளைஞர் யுவதிகள் வன்முறையை கையில் எடுத்தவை. என்ன நடந்தது? கலவரம் இல்லை, அழிவு, இழப்புகள். தமிழ் மக்களை விட கூடின சிங்கள இளைஞர் யுவதிகள் இறந்தது தான் கூட. யாரால் இறந்தது? சிங்கள இராணுவம், சிங்கள படையினரால் தான். விளங்குதான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால், எங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்துக்குரிய ஒரு தேவை இருந்தது. நானும் அதில் ஈடுபட்டனான்றதுக்காண்டி நான் அதை நியாயப்படுத்தவரே ஒரு காலகட்டம் மட்டும் இருந்தது. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும். ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு முதலே எங்களோட போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது. சகோதர படுகொலைகள், இயக்கங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்க்கின்ற முறைமைகள், வன்முறை கொலை, இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளை தீர்க்கின்ற முறைமைகள், வன்முறை கொலை, இதனால் எங்களோட போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு. இந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நாங்கள் அதுலேருந்து முன்னோக்கி போக வேணுமென்றதான் நான் அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன். இன்றைக்கு மாத்தான் சொல்கிறேன். இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் அந்த நிலப்பாட்டுக்கு தான் வந்திருக்கணும். அப்போ அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டு பின்பற்றி இருந்தால் இந்தளவு அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்கான்றதான் என்னுடைய அனுபவவாதம். சரி, இப்போ மாகாண சபை தேர்தலோட பேசியிருந்தீர்கள். அண்மையில் இந்த மாகாண சபை தேர்தல் என்ற பெரிய அளவு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுடைய கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் அறிவிப்போ அது இன்னுமே வரையில்லை, தேவையில்லை. மாகாண சபையில் எனக்கு போட்டி போடுற விருப்பமோ நோக்கமோ இல்லை. நான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றால் மத்தியில் இருந்து கொண்டு தான் மத்தியில் இருந்து கொண்டு தான் மாகாணத்தை பலப்படுத்த வேணும் என்று யோசிக்கிறேன். இந்த மாகாணத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நடந்தால் இபிடிபியும் போட்டி போடும். விளங்குது. நான் நேரடியாக போட்டி போடாமல் இல்லாமல் போகலாம், ஆனால் கட்சி போட்டி போடும். இன்றைக்கு கனவேர் போட்டி போடுறதாக பேட்டியலும் கொடுத்திருக்கிறோம், கருத்துக்களும் வருது. 1000 மலர்கள் மலரட்டும். 1000 மலர்கள் மலர்ந்த பல பன்முகத்தன்மைகளோட ஆக்கள் விரைகளை தான் மக்கள் தங்களோட அனுபவங்களை கொண்டு சரியான ஆக்களை தெரிவு செய்யலாம். கடந்த காலத்தில் மக்கள் சேவையில் ஈடுபட்டவ, அதில் ஒரு அலையில் அல்லுண்டு வந்தாக்களார், அல்ல எதிர்காலத்தில் யாரால் சரியாக செய்ய முடியும் என்று மக்கள் தீர்மானிக்க வேணும். அந்த வகையில் இப்போ ரஜினி, கமல் எல்லாம் இப்போ போட்டி போட போயணுமென்று கேள்வி. இப்போ கிட்டடியில் இங்கே வந்தங்க ஜெர்மனியிலேருந்து ஒருத்தர் ரஜினிகாந்த் சொல்லி தான் போட்டி போட போகிறோன்ட்டு சொல்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் கமலஹாசன் வந்து கொண்டிருக்கிறாரு கேள்வி. இந்த புது முகங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று இவர்கள் வர்றது ஜனநாயகம்ன்றது வேற விடயம், ஆனால் எல்லாரும் இங்கே உள்ள வரைக்கும் இந்த வாக்கு பிளவுன்றது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லையா? அதாவது பன்முகத்தன்மை இருக்குத்தானே, மக்களுக்கு பல வாய்ப்புகள், பல சாய்ஸ், மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொருத்தரும் மாவட்டத்தை சொல்லினோம், ஆணி புடுங்குவோம் என்று வந்தாக்கள் கடந்த 2 வருஷத்தில் எந்த அணியும் புடுங்கவும் சொல்ற விளங்குது. அப்போ மக்கள் அதை தீர்மானிக்கட்டும் என்றது தான். இனி மக்கள் தவறான தீர்மானம் என்றால் அது மக்களுடைய என்ன சொல்றது, மக்களுடைய அவர்களுடைய தேர்வாக இருக்கு, அவருடைய தேர்வு தான், மக்கள்லாம் தீர்மானிக்கும். இன்னொருடைய மக்கள் சார்ந்த போராட்டங்கள் அண்மை காலம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அண்மையில் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான போராட்டங்கள், இந்த போராட்ட களங்களில் முன்னைய காலகட்டங்களில் கூட இப்போ டக்ளஸ் தேவானந்தா அதிகம் ஆதரவு தெரிவிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த போராட்டங்கள். ஆனால் நேரடியாக இந்த போராட்ட களங்களில் அவரை காண முடியலையே. என்னென்றால் ஆரம்பத்தில் நான் ஏதோ ஒரு வகையில் நாடாளுமன்றத்திலேயோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருந்தேன்.
இப்போ அப்படி பங்கு பெற்று இருக்கையில் சக தமிழ் கட்சிகளால் செய்ய முடியாத பல மக்கள் நலன் சார்ந்த அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, அபிவிருத்திக்கான தீர்வு, அரசியல் உரிமைக்கான தீர்வுண்டு இந்த 3 ஆணாக்கள் இந்த தளங்களில் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம். ஆனால் நான் அண்டையிலேருந்து சொல்லி வரேன் என்னென்றால், எனக்கு இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு எனக்கு போதிய மக்கள் ஆதரவு, மக்களுடைய வாக்குகளும் போதிய ஆசனங்களும் 4-5 ஆசனங்கள் இருக்குமா இருந்தால் என்னால் செய்ததை விட இன்னும் பல மடங்கு என்ன விரலுக்கு தக்கின வீக்கம். மக்கள் ஆதரவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட தானே இருக்கு. மக்கள் ஆதரவு போராட்டங்கள்ல என்னென்றால் நான் ஒரு பொய்த்தனமாக நான் நடந்து கொள்ள விரும்பல. எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குத்தானே. நான் யதார்த்தத்தை பற்றி சொல்கிறேன். நான் அன்றைக்கு 90ஆம் ஆண்டு என்ன சொன்னேன், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் ஒரு காத்திரமான இல்லை சாத்தியமான ஒரு இலக்காக இருக்க முடியும் என்று நான் சொன்னேன். ஆக்கள் கேட்கல நடந்தது. அப்போ பண்டே கையை வச்சு சுடுதுன்ட்டு அறிஞ்சு கொண்டுச்சுன்னா இனியொரு சரியான முடிவுக்கு வருவீனம் மட்டும் நான் நம்புகிறேன். அப்போ நான் என்னத்தை திருப்பி சொல்ல வரேன்னால், நான் நாடாளுமன்றத்தில் இருக்கையில் இந்த 3 தளங்கள்லையும் முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, 2வதான அபிவிருத்திக்கான தீர்வு, 3வதான அரசியல் உரிமைக்கான தீர்வு, அப்படி இந்த 3 ஆணாக்கள் தளங்கள்லையும் நாங்கள் கணிசமான பங்கு வகிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது. அப்போ நான் மக்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் என்று சொன்னால், எனக்கு போதிய வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும் தந்தால் பிறகு தக்கின வீக்கம் என்னால் இதை செய்ய முடியும். ஏனென்றால் நான் சொன்ன கருத்து இருக்குத்தானே, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது. அப்போ அன்றைக்கு இருந்த இயக்கம் அதுக்கு விரும்பாது மாத்திரமில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை கட்டிச்சது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் யாரால் கொல்லப்பட்டவ, அவர்களை கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தனக்குகளை அவையில் உள்ளடங்கி கொண்டுச்சான். அவையில் என்னத்தை சாதித்தவ, அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை தவிர என்னத்தை சாதித்தவ, இந்த 22 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தவ. அப்போ நான் அவைகளுக்கு சொன்னேன், சரி இன்றைக்கு மாவிலாறு பிரச்சனையில் கிழக்கு மாகாணத்தில் படையினர் குறைந்த அழிவில் கிழக்கு மாகாணத்தை விடுவிச்சிட்டினோம். ஏன்னா அன்றைக்கு ஓடுறதுக்கு இடம் இருந்தபடியினால், புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருந்தபடியினால் அழிவு குறைவில் விடுவிச்சிட்டு தண்ணியை நோக்கி படைகள் போயினோம். அங்கே ஓடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அழிவுகள் கூடும். அதனுடைய வாங்க பேசுவோம். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய கை அன்றைக்கு ஓங்கி இருந்தது. இப்போ நானும் சிலவுகளை உங்களோட சேர்ந்து விரைக்கல, அவற்றை மனதில் மாற்றங்களை கொண்டு வரலாம், வாங்க கதைப்போமன்ட்டு ஓமோமன்ட்டு சொல்லிப்படி 22 பேர் தனித்தனியாகவும் கதைச்சிருக்கிறேன், பொதுவாகவும் கதைச்சிருக்கிறேன், வெளிப்படையாகவும் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறேன். யாரும் வரையில்லை. என்ன நடந்தது? இப்போ நான் என்ன திருப்பி சொல்கிறேன் என்றால், நான் ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்து தான் இதை கதைக்கிறேன், சொல்கிறேன், செய்கிறேன். அதுக்கு அப்போ இதை விரும்பாமல் பொறுக்க முடியாமல் என் மேலே சேறு பூசினது தான் கூட இருக்க ஒழிய அங்கே எந்த உண்மையும் இல்லை. இப்போ கூட நீங்கள் ஒன்றை சொன்னீங்க, தமிழரசு கட்சிக்கும் இபிடிபிக்கும் இடையில் ஏதோ இணக்கப்பாடு, அப்படி இல்லை. ஒரு ஆதரவு நிலைப்பாடெலாம் அது இல்லை நாங்கள் அவையில் கேட்டிருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்குறோம். சரி, நீங்கள் இப்போ நேரடியாக ஒரு அரசியல் செயல்பாடுகளில் இப்போ பெரிய லெவலில் முகம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் மக்கள் ஆதரவு குறைவாக இருக்கா, இல்லது பொதுஜன பிரமுன அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவனுடைய கை எப்போ ஓங்குமென்ற ஒரு பார்த்தோன்று என்றால், அதாவது இப்போ நீங்கள் விதைக்க வேணும் என்று சொன்னால் 3 விதமான போகங்களை நாங்கள் யோசிக்கலாம். காலபோகம், பெரும்போகம் வேறு, அது மழையை நம்பி இது பண்ணுறது. 2வது ஆற்றுல இல்லாத குளங்களில் எடுத்து அது ஒரு வரையறை இல்லை. 3 போகத்தை தான் நான் சொன்னேன். அது மாதிரி மற்றது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டால், நான் அதுக்கான காலம் பெற வேணுமென்று நான் பார்த்தேன். அந்த காலம் தான் பொதுஜன பிரமுனுடைய எழுச்சி அல்லது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய எழுச்சி இல்லை. இப்போ நான் இன்றைக்கும் 24 மணித்தியாலம் மக்களுக்கான ஒரு சேவகனாக தான் இருக்கிறேன். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்தில் இருந்து, ஆயுத போராட்டத்தை தொடங்கின காலகட்டத்தில் இருந்து நான் இடக்கதவை திறந்து கொண்டு போகையில், மற்ற தலைவர் மேரெல்லாம் போனவன். அப்போ இடக்கதவை திறந்து கொண்டு நான் போகையில், ஏன்னா நாங்கள் வெளிக்கிட்ட நாங்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு வெளிக்கிட்ட நாங்கள் அந்த இலக்கை அடைய வேணும் என்ற இதில் நான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன்.
அப்போ என்னோட வரக்கூடியவர்களை என்னோட சேர்ந்து பயணித்தவர்களை நான் சேர்த்து கொண்டு போகிறேன். இதுதான் நடக்குது. அப்போ நான் ஒரு நேரத்துக்காண்டு ஒரு காலத்துக்காக காத்திருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட கட்சியினர் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளினோம். அன்றைக்கு அந்த தேவை இருக்கையில், ஏனென்றால் ஆயிரக்கணக்கான நிலங்களை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம் தானே. என்ன போராட்டம் நடத்தி விடுவிச்ச நாங்கள் இல்லை. அப்போ பெரிய விமர்சனம் இருந்த போராட்டங்களை பற்றி இல்லையா டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு? முன்னைய காலகட்டங்களில் பெரிய அளவிலான விமர்சனம் இந்த போராட்டங்கள் சம்பந்தமாக இருந்தது உங்கள்கிட்ட? இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்போ தென்னிலங்கை அரசியல் இருக்குதானே, இவ்வளவு தெரியும். தென்னிலங்கை அரசியல் எடுத்துக்கொண்டால் ஆளுங்கட்சி ஒன்றை சொன்னால் எதிர்கட்சி அதை எதிர்க்கிறதும், அந்த எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக போய்க்கும், அதான் நடக்கும். நான் சொல்கிற விளங்குதான். அப்போ இப்போ இந்த ஜதார்த்தத்தை நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக தென்னிலங்கை அரசியல் ஜதார்த்தத்தை நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ எங்கட மக்களை, அதாவது இப்போ இந்த தண்ணிக்குள்ளால் நெருப்பை கொண்டு போகிறோன்ட்டு சொல்லிவினு தான். அப்போ எங்கட மக்களை பாதுகாத்து முன்னெடுக்க வேணுமென்றது தான். 78ஆம் ஆண்டு 1978ஆம் ஆண்டு நீங்கள் எப்போ பிறந்த? நீங்கள் 96. 1978ஆம் ஆண்டு நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போனேன். அப்போ ஈரோஸ் என்ற அமைப்பில் இருந்தோண்டு போனேன். அப்போ அந்த போராட்ட முறைமைகளை பார்த்த உடனே எனக்கு அந்த போராட்டம் போகிற போக்கு வெற்றியை நோக்கி போகாது. அப்போ எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்ற நான் திரும்பி வந்தேன். என்னோட பயிற்சி கருத்தாக்கள் அவையில் அப்படி வெளியில் போயிட்டேன்னா நான் இலங்கைக்கு திரும்பி வந்தது அதை மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி. பிறகு 2ஆம் தரமும் 84 கடைசி என்று நினைக்கிறேன். 2ஆம் தரம் இபிஆரில் 2ஆம் தடவையில் ஒரு 15 பேரை பயிற்சியை கூட்டி கொண்டு போனால் நானும் மேலதிகமான அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறேன். இப்போ அங்கே பயிற்சி எடுக்கிற நோக்கமே ஒழிய அவைகளுடைய போராட்ட முறைமைகளை ஏற்றுக்கொண்டு இல்லை. விளங்குது. பலத்தை மட்டும் வளமில்லை, பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து எங்கட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்க வேணுமென்றது தான் என்னுடைய சிந்தனையாக இருந்தது. துரவசரவசமாக என்னால் முடிய இல்லை. அப்போ 86 நடுப்பகுதியில் நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துட்டுது. அதுக்கு ஒரு காரணம் இபிஆர்எஃப்கள் ஏற்பட்ட உள்பிரச்சனைகள். எனக்கு மற்ற இயக்கங்கள் பிரச்சனைகளை தீர்த்த மாதிரி என்னால் தீர்த்திருக்கலாம். வேணண்டு வன்முறை கொலை இதுகளுக்கு கூட எல்லாம் தீர்த்திருக்கலாம். அப்போ நான் அந்த பக்கத்தில் நாட்டம் இல்லாதால், அதை விரும்பாதால், அதை எதிர்க்கிறார், கொலைகள் வன்முறையில் எதிர்க்கிறார் என்றபடியினால் நான் இபிஆர்எஃப்டைய பெரும்பான்மையான தலைமையில் ஒரு பெரும்பகுதி இந்தியாவில் இருக்கிறபடினால் அவங்களோட கதைக்கிறதுக்கு போனேன். அது உண்டு. 2வது நான் மற்ற இயக்கங்கள் தலைமையிலேருந்து ஒரு வேறுபட்ட சிந்தனை. நாங்கள் ஐக்கியப்பட்டு போகணும். ஒரு பொது வேலை திட்டத்துக்குள்ள போராடி நாட்டையும் மக்களையும் விடுவித்த பிறகு நீங்கள் உங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்கள் எங்களோட கொள்கையை மக்கள்கிட்ட வைப்போம்ன்றான். அப்போ போனது அது 2வது காரணம். புறவான் உள்ளடங்களா. அப்போ எனக்கு கிட்ட தெளிவனாக்கெல்லாம் நீங்கள் இருந்தவ. அப்போ கிட்டனும் தெளிவனு சொன்னாங்க, பிரபாரன் தனிநாட்டை கையை விட்டால் அல்ல பேச்சுவார்த்தையை போனால் நாங்கள் இயக்கத்தை கலைப்போம், அல்ல பிரபாகரன் இங்கே விட மாட்டோம். ஆனால் நீங்களும் போய் பிரபாகரனோட கதைங்க ஒரு பொது வேலை திட்டத்தில் என்ன மாதிரி வேலை செய்யலாம்னு அவையிலும் சொன்னவர். 3வது காரணம் இந்திய அரசாங்கத்தோட கதைக்கிற இந்த போராட்ட பிரச்சனைகளை பற்றி. அப்போ கதைச்சால் மற்ற இயக்கங்களோட நான் கதைச்சோன்று இருந்தேன். பிரபாகரனோடையும் கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ கடைசி நேரத்தில் நாபாத்துள்ள ரெவரன் இபிஆர்எஃப் தலைவராக இருந்தவர். அவருக்கு யாரோ சொல்லி போட்டும் பொருளுக்கு இந்த கூட்டுக்களை போக வேண்டாம்ண்டு. அப்போ அவர் சொல்லிப்பட்ட நான் வரையில் நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வர பெருமாள் விலண்டைக்கு இருக்கணும், அவையிலே கூட்டி கொண்டு போங்கன்ட்டு. அப்போ அங்கே போனால் தலைவருக்கு தலைவர் தானே. இங்கே நாபாத்துள்ளர் வர இல்லைன்னா அங்கே பிரபாகரன் பெற போகிறதில்லை. பாலசிங்கன், ஜோகி, திலகர் அவைகள் இப்படி ஒரு பெரிய மேசா அறைக்கு இந்த பக்கம், நாங்கள் வாசல் பக்கம். அங்கே புலிகளுடைய தரப்பில் ஜோகி, திலகர், ஆண்டன் பாலசிங்கன். அங்கால நான், சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதாய பெருமாள். மற்றவங்களுக்கு தெரியும், இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய கிருபாரன் பெயர். அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த, அம்பாறை மாவட்டத்தில் காரதீவை சேர்ந்தவர். அவர் இந்த நிதி அமைச்சராக இருந்தவராக்கும் இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில். அப்போ அவர் இந்த கூட்ட குறிப்புக்காண்டி கூட்டிகிட்டு போனது.
அப்போ அங்கே போனால் தத்துவ வித்தகத்தினம் அவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது, இவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது. அப்போ ஒரு 20-25 நிமிஷத்தால் நான் எழுப்பி சொன்னேன், நீங்கள் இங்கே 2 தரப்பும் மூக்கு முட்டை விழுங்கிட்ட குதியம் குத்துவியல், அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுற மக்களும் இதை எதிரிக்க வாய்ப்பாக போயிடும் என்றதோடு நான் எழுப்பினதோட கூட்டம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே இந்த சூளமாட்டு பிரச்சனைலாம் கேள்விப்பட்டிருப்பியால் அதுவும் நான் நிரூபிக்கலாம், என்னுடைய அங்கே என்ன நடந்தது அது நிலப்பாட்டை நிரூபிக்கலாம். அப்போ பிரபாரன் 2 தரம் சொர்ணம் அவன் பேர் சொந்த பேர் சொன்னலிங்கம் என்று நினைக்கிறேன், சங்கரன்றது இயக்க பேர், இந்த பிரபாரனுடைய குருவி படைக்கு பொறுப்பாக இருந்தார். அப்போ 2 தரம் என்னட்ட வந்து கேட்டான், இப்படி தங்களை தலைவர் சொல்கிறார் தங்களோட செய்கிற சொல்லி, ஏன்னா இபிஎல்ல கூட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், அவன்கிட்ட சொல்லுங்க, பிரபாகரன்கிட்ட சொல்லுங்க, முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி. பட் ஒரு ஊரில் அவன் பேசுகிறதுக்கு தயாராண்டா நான் அதுக்கு தயார். ஏன்னா பிரபாகரனுடைய அஜெண்டாவில் நான் போக தயாராகில்லை. அது மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க மாட்டது தான், அவர் மாற்றி அமைக்க வேணுமென்றது தான் நான் சொன்னது தான். இன்றைக்கு இத்தனை வருஷங்களுக்கு முதல் நான் சொல்லி கொண்டு வந்தது தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அப்புறம் நான் இங்கே வந்த பிறகு, இலங்கைக்கு திரும்பி வந்த பிறகும் பல பேர் என்னோட கதைச்சவர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால், நீங்களும் பிரபாகரனும் டாக்டர் சிவகானந்தம் தான் பிரபாகரனும் சேர்ந்தால் கணக்கை சாதிக்கலாம், ஏன் செய்யக்கூடாது. அது அவன்கிட்ட சொல்லுங்க, முதல்ல சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி, அப்புறம் ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாராண்டால் நாங்கள் கதைக்கலாம். ஆனால் பிரபாகரனுடைய அஜெண்டாவில் நான் போக தயாராகில்லை. இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து இராணுவம் வரப்போகுதுன்றனோ பிரபாகரன் பொட்டன்கிட்ட சொல்லி, அவைகளுடைய போலீஸ் வந்து இங்கே இருந்து எங்கள் பழைய பூங்கால, யாழ்ப்பாணம் பழைய பூங்கால, அப்போ 2 பேர், சந்திரமோகன் ஈழ விடுதலை இயக்கத்துடைய பிரதானியாக இருந்தவர், மற்ற பொன் மதிமோகன் ராஜான்னு சொல்லி அவர் அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழக தலைவர். இவள் 2 பேரும் நண்பர்கள். அவள் 2 பேரையும் கூப்பிட்டு என்னோட கதைச்சு இந்த பட நகர்வை தடுக்க சொல்லி, அவையில் இந்த இதுகளெல்லாம் செய்தது, இந்த ஐடென்டி கார்டு வந்து இதெல்லாம் செய்யுது. அப்போ அதுக்கிடையில் படம் இங்கே வரவழி கிட்டுது. அப்போ அவைகிட்ட நான் என்ன சொன்னேன், முதல்ல அவன்கிட்ட சொல்லுங்க, பிரபாகரன் சொல்லுங்க, இந்த சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி. ஏன்னா இப்போ நான் அங்கால தென்னிலங்கையோட கதைக்கிறேன்ட்டு சொன்னால் எனக்கு ஒரு வலுவாக இருக்கத்தானே வேணும். நான் ஒன்று கதைக்க அவியல் ஒன்றை செய்தேன் சொல்ல விளங்குதான். அப்போ நான் ஒரு அனுபவம் இல்லாதாலோ அல்லது வெளிநாட்டிலேயோ வேறு கிரகத்திலேருந்தோ நான் இங்கே வரையில தானே, நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கான் இருக்கிறேன், விளங்குது. இதான் நடந்தது. சூளமேட்டை பற்றி நீங்கள் சூளமேட்டை பற்றி தான் நான் கேட்குறேன். சூளமேட்டில் வந்து எனக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. நான் ஒரு தேடப்படுற குற்றவாளி என்று சொல்லி அரசியல் உள்நோக்கங்களுக்காக என் மேல தமிழ் தரப்பினர் சேறு பூசினாங்க. இங்கே 2014ஆம் ஆண்டு நீதிமன்றம் சொல்லியிருக்க என்ன, திஸ் கோர்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஹேஸ் ஹெல்ட் தட் த பெட்டிஷன் இஸ் நாட் அ ப்ரோக்ளைம்ட் ஆஃபெண்டர். அது பெட்டிஷன் நான், அவர் வந்து தேடப்படுற குற்றவாளி அல்ல நீதிமன்றம் இருக்குது. நான் எந்த நேரம் போகலாம் பெறலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையிருந்தால் தானே போகணும், பொழுதுபோக்குக்கு போய் வர்றது இல்லை. அண்மையில் கட்சியில் எல்லாமே இந்த இந்திய சந்திப்புகளை அதிகமாக மேற்கொண்டிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக ஸ்ரீதரனே நேரடியாக சென்றிருந்தார். ஆனால் உங்களுடைய சந்திப்புகள் பெருவாரியாக இல்லாது. எனக்கு தெரியும் தானே, பொய்த்தனமான அரசியல் செய்ய விரும்பல, அது என்னுடைய குறைபாடாக கூட யாரும் பார்க்கலாம். நான் இயன்றவரை நியாயமான, ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தபடியா ஏதாவது ஒரு நாவல்களை இயன்றவரை நியாயமாக யதார்த்தமாகத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். இதை எடுத்துக்கொள்வோமே, இந்த எல்லை மீறின அத்துமீறின மீன்பிடி அது ஒரு பிரச்சனை தான். அப்போ நான் பல தடவையில் மத்திய அரசாங்கத்தோடு இல்லை இந்திய மத்திய அரசாங்கத்தோடு கழிச்சிருக்கிறேன். விசேடமாக இந்த டாக்டர் ஜெய்சங்கர் என்று சொல்லி அவர் இப்போ இங்கே இலங்கையில் முதல் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக இருந்தவர், பொலிட்டிக்கல் இதாக இருந்தவர், அப்போ இருந்து தெரியும், கழிச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், தங்களோட மாத்திரம் நீங்கள் கதைச்சால் போதாது, தமிழ்நாட்டோடையும் கதைக்க வேணும் என்று அங்கிருந்த நாக்கள் வெறியினம் அங்கத்து அரசியல்வாதிகளோடு அங்கத்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு கதைச்சா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாமல். அது ஒரு பக்கம் இருக்க, நான் அமைச்சராக இல்லாமல் எம்பியாக இருக்கைகளை கூட கச்சதீவுக்கெல்லாம் போய் 2 தரப்பு கடத்தொழிலாளர்களோடு நான் கலந்துரையாடலாம் நடத்தி கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று ஒரு பக்கம் செய்தாலும், இன்னொரு பக்கம் நான் ஆட்சியில் இருக்கையில் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அவர்கள் இங்கால வந்தால் கைது செய்கிறதும் படகுகளை அரசுடைமையாக்குறதும் தான் என்னுடைய இதாக இருந்தது. என்றால் அவைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ன்றதுக்கு. மற்றது அந்த அரசுடைமையாக்கின படகுகளை சிலதுகளை
அரசாங்கம் இது கூட விற்று பாதிக்கப்பட்ட எங்கட கடத்தொழிலாளர்களுக்கு கொடுத்தது. இன்னொன்று வந்து நடுக்கடலில் கொண்டு அதை கவிட்டு விடுறது. அது ஒரு என்ன 3 வகையில் பார்த்தேன் கவுக்கிறேன் என்றால், ஒன்று அது ஒரு விலை கூடின அந்த படகு விலை கூடினது. அப்போ இப்படி நாங்கள் செய்தால் அவைகள் வாரது குறையும். எத்தனை என்னால் செய்ய முடியும்? எனக்கு என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய கடற்தொழிலாளர்கள்லாம் முக்கியம். அவையோட நலன் கருதித்தான் நான் செய்வேன். அப்போ கொண்டு கவுட்டால் அவைகள் இதில் வேற தயக்கத்தில் வர மாட்டேன். ரெண்டாவது அவைகள் வந்து விலையை போட்டால் விலையிலெல்லாம் அதுக்குள்ள சிக்கப்படும். அப்போ அதுக்காண்டியும் பெற மாட்டேன். மூன்றாவது என்னென்றால் இவையில் இந்த சட்டவிரோத அந்த பொட்டன் ட்ரோலிங் என்று சொல்கிற பொட்டன் ட்ரோலிங் என்று சொன்னால் அந்த நிலம் எல்லாத்தையும் கிளறி கொண்டு போகும். அதால் என்ன நடக்கும் என்றால் எங்கிட்ட அந்த கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ இதெல்லாம் கொண்டு எங்கள் கவிட்டு விட்டால் 6 மாதம் 9 மாதம் 1 வருஷத்தில் அந்த இதெல்லாம் உற்பத்தி ஆகும். இதுகெல்லாம் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதை அரசியல் உள்நோக்கங்கள் கொண்டாக்கள் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. நான் அப்போ அன்றைக்கு கடற்தொழில் அமைச்சராக இருந்தவர் அங்கே தமிழ்நாட்டில் என்ற பேரை மறந்து போனேன். என்ன பேர்? இப்போ கிட்டடியிலே வந்தவர் கைது செய்யப்பட்டு அங்கே திமுகவில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பேரோட்டார். அப்போ அவரோட எல்லாம் ஃபோனில் கதைச்சினேன். நான் ஸ்டாலினோட எல்லாம் கதைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் கிட்டடியில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கல ஸ்டாலின் அயலக தமிழர்களுக்கு என்று சொல்லி அழைப்பு விட்டு ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கிறது. அப்போ நான் நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் நானும் சில விழாவிற்கு போயிருக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் எம்பிமாருக்கெல்லாம் அந்த அழைப்பு கொடுத்தது. இவள் அங்கே போய் அவரோட செல்ஃபி இருக்கிறதுல நாட்டம் காட்டிச்சினமே ஒழிய எங்கட கடற்தொழில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுல நாட்டம் காட்டையில் விளங்குது. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேயே கதைச்சிருக்கணும் ஸ்டாலின்கிட்டங்க. நான் போயிருந்தேன் என்ன செய்திருப்பேன்? முதல் நாளே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அறிக்கை விட்டுருப்பேன். என்ன இது சம்பந்தமாக கதைக்க இருக்கிறேன் விளங்குதான். மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தது அதுக்கும் போய் நான் அவர்கிட்ட கேட்பேன். அண்ணே என்னோட வயது கூட அண்ணே இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும், அதுக்கு நீங்கள் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுங்க என்று சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். கடிதங்கள் அனுப்பப்பட்டதானே? கடிதங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு மோடி வரையும் சென்றிருந்தேன் இல்லையா? எல்லா இடம் சென்றோம். இப்போ நான் என்னென்றால் கடிதங்கள் அனுப்புறதோட மாத்திரம் நான் நிற்க மாட்டேன். நடைமுறையிலேயே ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அவர்கிட்ட பேர். 2 எதிர்கட்சியில் இருக்கிறார். அவருடன் பல தடவை காய்ச்சிருக்கிறேன். கனிமொழியோட காய்ச்சிருக்கிறேன். பாலு என்று சொல்லிட்டு முழு பேர் மறந்து போனேன். மத்திய அரசு கப்பல் துறை அமைச்சர் எல்லாம் இருந்தவர். அதெல்லாம் தாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம்ன்ட்டு அவையில் அதை எனக்கு ஏற்பாடு செய்ததே இல்லை. நான் சொன்னேன் இன்னொன்று இடையில காய்ச்சிட்டு விட்டுட்டேன். என்ன அப்போ எனக்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்களை பற்றி எனக்கு நல்ல பரிச்சயம். அதனுடைய நல்லது கெட்டது, அதனுடைய நல்லது கெட்ட சரி பிள்ளையெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய தேசிய நல்லிணக்கத்தை கூடாக நான் அதை பலப்படுத்தி கொண்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் 2 பிரதான பிரச்சனைகள் கணக்கு இருக்குது. அதில் 2 பிரதானம் என்னென்றால், ஒன்று போலீஸ் அதிகாரம், மற்ற காணி அதிகாரம். இந்த 2ம் சிங்கள அரசாங்கம் இல்லை தென்னிலங்கை அரசாங்கம் தராது என்று அறிஞ்சோ அறியாமலோ கதைக்க வலிக்கிட்டு. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. இல்லை அதை பெறலாம்ட்டு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த 90ஆம் ஆண்டின் 1வது இலக்க போலீஸ் ஆணைக்குழு சட்டம் யார் கொண்டது? பிரேமதாசா கொண்டு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார். நிறைவேற்றி அதில் 1வது பந்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதாவது இச்சட்டம் 1990ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க போலீஸ் ஆணைக்குழுக்கள் சட்டம் என எடுத்துக்காட்டப்படலாம் என்பதுடன் இது நிறைவேற்றி வந்தவுடனே ஜனாதிபதி ஒரு இது விட்டால், அது கெசட்ண்டா என்ன வர்த்தமானி விட்டால் அண்டையிலேருந்து நடைமுறைக்கு வரும். அப்போ இந்த நேரத்தில் பிரபாரன் பிரேமதாசாவோட பேச்சுவார்த்தைக்கு போகிறார். பிரேமதாசா போய் அவளுக்கு என்ன சொன்னார்? பிரேமதாசாவுக்கு இது எனக்கு பிரேமதாசா சொன்னதும் நான் கேள்விப்பட்ட கதையில். பிரேமதாசாவுக்கு என்ன சொன்னது? நீங்கள் தங்கள்கிட்ட கேட்டதான் இந்த இந்திய படையை துரத்த வேணும், அதுக்கு தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அப்போ அந்த நேரத்தில் பிரபாகரன் ஒரு அறிக்கை விட்டது, தமிழனும் சிங்களவனும் இந்த நாட்டினுடைய சகோதரர்கள், இந்தியா உனக்கு என்ன வேலை என்று தாங்கள் அறிக்கை விட்டு
இந்திய படையை துரத்தினது. இந்திய படையை துரத்தினான்ட்டு அவன் பெரிய ஒரு படை புயல் ஒன்று அரசியல் காரணங்களுக்காண்டி அவங்க போனதை ஒழிய மற்றபடி ஆற்றம் பயம் மிரட்டலாலே அல்ல. இந்தியாவில் அரசியல் மாற்றம் வந்துட்டது. அந்த அரசியல் முடிவில் அவங்க போனது. அது சொல்லுவாங்க இந்திய படை ஒரு பெரிய படை தான். அது இடையில நிப்பாட்டிட்டு இன்னொரு இந்திய படையை பற்றி சொல்லுவார். இது 85ஆம் ஆண்டு அப்போ ஒரு வதந்தி, இந்திய படம் வரப்போகுது என்ற ஒரு வதந்தி. டெலோண்ட அமைப்பு கூடாகத்தான் இந்திய படம் வரப்போகுதுன்றது வதந்தி. அப்போ நான் இபி அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். அப்போ நாங்கள் கூடி கதைக்கிறோம். இதில் டெலோவை கூப்பிடையில் என்னென்னா நாங்கள் கதைக்கிற கதை அங்கால போயிடும்ன்றதுக்காண்டி டெலோவை கூப்பிடையில். புளொட்டை கூப்பிடையில்னா புளொட் அன்றைக்கு ஒரு சரியான இதாக இருக்கையில். அப்போ ஹீரோஸ் இபிஆரில் புலியில் கிட்டலன்னு தெளிப்பணும். அப்போ இந்த புதுவரத்தினது ஒரு அத்தியடி குத்தியனண்டு நம்மளோட ஆஃபீஸில் என்னத்தான் அந்த அத்தியடி குத்தியனண்டு ஆள் கவிதை ஒன்று எழுதினவர். அங்கே அத்தியடியில் நம்மளோட இபிஆரில் ஆஃபீஸ் இருந்தது. இப்போ அங்கே கூடி கதைக்கிறோம். அப்போ இந்திய படம் வரப்போகுது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற கதை. அப்போ கிட்டன்னு சொன்னால் இந்திய படம் வந்தால் அடிக்க வேணுமென்றான். அப்போ நான் சொன்னேன், ஒரு பேரலையை எதிர்த்தால் முடக்கி கரையில் வீசப்படும். விலைக்கு முன்னால் போய் நின்று என்ன செய்யும்? அது கொண்டு இதில் அடிக்கும் அல்லது வெளியில் உள்ளுக்கழுத்து கொண்டு போயிடும். கொண்டு கரையில் தூக்கி அடிக்கும் அல்ல உள்ளுக்கழுத்து கொண்டு போயிடும். இதுதான் அந்த பேரலையினுடைய எண்ணம். அப்போ 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 நான் சொன்னேன், நாங்கள் எல்லாரும் ஒரு பொது வேலை திட்டத்தில் ஐக்கியப்பட்டு கடல் குளிப்புக்குள்ளே போகிறது தெரியும் தானே, கடல் குளிப்புக்குள்ளே தெரியும் தானே, தலைக்குள்ளே போகிறது. அது மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரு பொது வேலை திட்டத்தில் ஐக்கியப்பட்டு இந்திய படையை அரசியல் ரீதியாக வடகிழக்கினுடைய எல்லையோரங்களுக்கு நாங்கள் தள்ளின பிறகு, அரசியல் ரீதியாக தள்ளின பிறகு நீங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்கள் நேரடியாக எதிர்க்க வேணாம், நேரடியாக அதான் சொன்னேன். வலையை எதிர்த்து என்ன நடக்கும்? அது கொண்டே முடக்கி கரையில் அடிக்கும் இல்லை உள்ளுக்கு இழுத்துட்டு போயிடும். அது என்னுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய பார்வை. சரிதான். அப்போ கிட்டன்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு இந்திய படையை பற்றி தெரியாது, தாங்கள் அங்கே பயிற்சி எடுத்தது அது ஒரு டிசிப்ளினான ஃபோர்ஸ்ன்னு சொன்னான் கிட்ட. அப்போ நான் சொன்னேன், எந்த படையும், அது அமெரிக்க படையோ சோவியத் படையோ எந்த படையும் சாதாரண நேரத்தில் ஏறிக்கறி கிள்ளினுடைய எல்லாம் விளையாடலாம். யுத்தம் என்று வந்தால் அது இயந்திரமாகத்தான் செயல்படும். நீங்களே இப்போ இங்கே நடைமுறையில் பார்க்குறீங்களே, நீங்கள் எத்தனை ஆண்டு வந்தேன்னு சொன்னீங்க? 96. இப்போ யுத்தத்துக்குள்ள இந்த மாதிரி படையினர் நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. யுத்த குற்றங்கள் சம்பந்தம் இல்லை என்ன மாதிரி நடந்தது, என்ன மாதிரி நடந்து கொண்டு எல்லாம். அப்போ இப்போ படையில் கண்டக்கிற மக்கள் அன்னையை மாற்றியா அன்னையை சேருன்னு இருப்பினா. இப்போ என்ன இடித்து போட்டு போயிடும். நான் இப்போ ரோட்டில் போயிருக்க நீங்களும் பார்க்கல, நான் பழைய இதர் சிந்தனையிலேருந்து பார்த்து எனக்குள்ள சிரித்து கொண்டு போவேன், விளங்குவேன். இப்போ அப்படி இல்லை தானே, அதை பற்றி கண்டுகொள்றதே இல்லை. அதான் ஜதார்த்தம் எங்கேயும் இந்த நாட்டிலே. அப்போ நான் சரி இந்திய படையை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கான்ட்டு கிட்டன்னு சொல்ல. அப்போ நான் சரி அந்த நேரத்தில் ஒரு பர்பிள் கலரில் ஊதா நிறத்தில் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டி இருந்தது. இப்போ எல்லாம் டைப் பண்ணி எழுதலாம், அப்போ எல்லாம் கையால் எழுதுகிறேன். அப்போ நான் கேட்டேன், சரி எனக்கு இதில் இந்திய படையை பற்றி அது கட்டுக்கோப்பான படை என்றெல்லாம் எனக்கு சொல்கிறீர்கள், ஏன் ஊரெல்லாம் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறீர்கள்? என்ன இந்திய படை வந்தால் பங்களாதேஷில் நடந்த மாதிரி கற்பழிக்கும் கொலை செய்ய மாட்டேன். எனக்கு இங்கே சொல்கிறீர்கள் அது டிசிப்ளினான ஃபோர்ஸ் என்று சொல்கிறீர்கள், ஏன் இப்படி போடுறீர்கள்? அப்போ திலீபன் சொன்னான், இல்லை தேவா, மக்களை மிரட்டாட்டால் மக்கள் படைகளோடு போய் சேர்ந்துருக்கணும். அவர் அந்த சிந்தனையை சொல்கிறேன். நான் எங்கே விட்டேன்னா முதல்ல விட்டுட்டு வந்தேன். முதலாவது இந்திய படை வரப்போகுதுன்ற பிரச்சனை, இந்திய படையை நேரடியாக எதிர்த்த சம்பந்தம் அதோ. அப்போ என்னென்றால் அப்போ இந்திய படை போனது இந்த ஆற்ற மிரட்டலால் இல்லை, அங்கால இந்தியாவிலும் ஏற்பட்ட அரசியல் மாற்றம். அவன்கிட்ட லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க களத்தில் இறங்குறதுக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி என்றால் உலகத்தினுடைய 4வது படை அடித்து துரத்தினாங்களேண்டு தம்பட்டம் அடித்தவ இலங்கை படை எத்தனையாவது படை? எத்தனையாவது? இறுதி நேரத்தில் அவ்வளவு நாடுகள் ஒன்று சேர, அவ்வளோ நாடுண்டு அந்த அவ்வளோ நாட்டிலேருந்து தான் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கணும். புலம்பெயர்ந்த மக்கள் எந்த நாட்டில் இருக்கணுமோ புலம்பெயர்ந்த அரசியலை தீர்மானிக்க முடியுமா? இல்லை, அவையில் அங்கே பெரிய ஒரு சக்தி தானே. தாங்கள் சக்தியை தான் சொல்லிடணும். ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினவ, போராட்டங்கள் நடத்தினவ, அதில் இப்போ தாங்கள் சக்தி மற்ற அவ்வளோ படையும் சேர்ந்தது பொய், அதில் உண்மை இல்லை. அது உங்களுக்கு செலவில் இப்போ நீங்கள் அந்த தமிழரசு கட்சியும் பிடிபியும் அது மாதிரி பொய், அதில் உண்மை இல்லை.
அதில் உண்மை இல்லை. அப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்ததெல்லாம் போய் அப்படி ஒன்றை நிரூபிக்கட்டும் பார்ப்போம். நான் வெளிப்படையான ஒரு பொது வழிக்கு நான் விவாதத்துக்கு வேற தயாராக இருக்கேன். அப்படி அல்ல. சரி, இப்போ சரிவிலைக்கு அப்பால் நான் என்ன சொல்ல வரேன்றால், பாருங்க, படுத்துக் கொள்ளுங்களேன், அனுரா வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவித்தார். இப்போ இதில் பார்த்தால் 2002-2003 அனுராட ஒரு பேச்சு ஒன்று போட்டிருக்குது. நாங்கள் ஆட்சியில் இருக்கல அந்த அரசாங்கம் 1 லிட்டர் பெட்ரோல் இல்லை 1 லிட்டர் மண்ணெண்ணெய் இல்லை 1 லிட்டர் டீசலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யல 50 ரூபா அதில் மேலதிகமாக எடுத்து கடன் கட்டுறதுக்குன்னு சொல்லி திரைசேரி ஒதுக்குது. எவ்வளோ மோசடி, எவ்வளோ என்று சொன்னேன். பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறார், நாங்கள் 1 லிட்டரில் 50 ரூபா ஒதுக்குறோம் ஏன்னா கடன் கட்டுறது. இது எவ்வளோ நியாயம் என்று சொல்கிறேன். அப்போ அனுரா ஜனாதிபதி ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் அறிவித்து தான் வந்தது. அந்த அலையில் அல்லுண்டு வந்த ஆக்கள்லாம் பெரும்பான்மையான ஆக்கள் இங்கே எல்லாம் வந்து என்ன மக்கள் கடந்த காலத்தில் என்ன மக்கள் சேவையில் ஈடுபட்டவ, என்ன மக்கள் நலனோடு செயல்பட்டவ ஒன்றும் இல்லை. அந்த அலையில் அடிபட்டு வந்தாக்கள்லாம் அந்த அலையில் தான் நன்மையில் ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இந்த குழுக்களாக இயந்தவர்கள், இயக்கங்களாக இருந்தவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் பேசப்பட்டது. அண்மையில் கூட இந்த மாதம்புரம் மது சம்பந்தப்பட்ட விடயத்தில், அவருடைய ஆயுதம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நீங்கள் கைது செய்து பிணையில் விடுவிக்கப்படுங்க. உண்மையிலேயே இபிடிபி இயக்கத்துக்கு அப்படியான ஆதரவு நிலைப்பாடுகள் இருந்ததா பாதாள உலக குழுக்களுடைய, அல்லது இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு? இந்த வன்முறையிலேயோ ஆயுதத்துக்கூடாக பிரச்சனையை தீர்க்கலாம்ன்றதுல நான் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் விளங்குறேன். இப்போ என்னோட சம்மந்தப்பட்ட ஆளை பிடிச்சிருக்காங்களே இல்லை இல்லை அவன் செத்துட்டானே. இல்லை அது சம்பந்தமான ஆயுதம் சம்பந்தமான இடத்துல அந்த ஆயுதம் வழங்கப்பட்ட ஆளை இவங்களை கொண்டுட்டாங்களே. இப்போ என்னோட ஆயுதம் மட்டும் சம்மந்தப்பட்ட ஆளை அவங்க அப்பயே கொண்டுட்டாங்களே. இப்போ 2019 பிடிச்சு கொண்டு வந்தவங்க என்கவுண்டரில் இதை கொண்டுட்டாங்க. அதற்கான காரணமும் பேர் அரசியல்வாதிகள் பேர் அவர் சொல்றதுக்கு இருந்தவர். அவர் என்ன சொல்ற, இப்போ பிடிப்பட்டவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்றால், எனக்கு 2000 ஆண்டில் ஆயுதங்கள் கொடுத்தது, தொடர்ந்து தாரதும் எடுக்கிறதும் இருக்கிறது. அப்போ நான் எடுக்கிறத கொடுக்குறதும் எடுக்கிறதும் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்தது. நான் அதாவது என்னுடைய கையில் ஒரு வைத்தியருடைய கையில் இருக்கிற கத்தி என்ன செய்யும், அது வெட்டும். ஏன் வெட்டும்? உயிரை பாதுகாக்கிறதுக்காக. குலகாரனுடைய கையில் இருக்கிற கத்தியும் வெட்டும், அது ஏன்? உயிரை போக்குறதுக்காக. அப்போ என்னுடைய கையில் இருக்கிற கத்தி அந்த ஆயுதம்ன்றது பாதுகாக்கிறதுக்கு தான் அது பயன்படுத்தப்படும் ஒழிய அது உயிரை இல்லாமல் பண்ணுறதுக்கு அல்ல. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்ற பொழுது இந்த உயிரை இல்லாமல் நான் அதில் எந்த நம்பிக்கையிலும் நான் இருக்கையில். அதான் எனக்கும் இபி அளவுக்கு முடியல வந்த பிரச்சனைகள் அதுவும் உண்டு விளங்குதா. உங்களுக்கு வரலாறுகள் கனவேருக்கு தெரியாது, அதுவும் உண்டு. அப்போ என்னோட நீங்கள் கதைச்சால் நான் சொல்லுவேன் என்ன நடந்தது. அப்போ அதில் தான் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், அதுக்குள்ளால பிரச்சனை. அது நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி வாரேன், விடிய ராமர் கதை முடிஞ்ச அப்புறம் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்லி வாரேன், நான் ஒரு மாற்று கொள்கை ஒரு மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சு தான் வந்தேன் சொல்கிற விளங்குதா. அப்போ இவன் வந்து என்ன சொன்னான்ட்டு எனக்கு தெரியாது. முதல் நடந்த கேஸ் என்னென்றால், நாங்கள் ஆயுதங்களை கையளித்ததுன்றதான் என்னுடைய எண்ணம். அவன் அந்த ஆயுதம் என்ன மாதிரி போயிருக்கலாம்னு சொன்ன, அவனுக்கு போயிருந்தால் என்ன மாதிரி நான் சீக்கிட்ட கேட்டேன், சரி அவனுக்கு ஆயுதம் போகணுன்ட்டு சொல்றீங்க, அவன்கிட்ட கேட்ட நீல அந்த ஆயுதம் அங்கிருந்து நீ எடுத்த நீண்டு. ஆனால் 4ஆம் மாடியில் நான் 80ஆம் ஆண்டும் 4ஆம் மாடியில் இருந்திருக்கிறேன். எப்படி ஆயுதம் போயிருக்கு? 80ஆம் ஆண்டும் 4ஆம் மாடியில் இருந்திருக்கிறேன். அப்புறம் இந்த முறையும் 4ஆம் மாடியில் போயிருந்தேன் 2-3 நாள். இது கேட்கல நிவியல் எல்லாம் எனக்கு அறிமுகமாகிடும். இது சிறைக்கில் 4ஆம் மாடி சிறையில். அப்போ 4ஆம் மாடி சிறையில் தான் இதை கேட்கல எனக்கு அவையில் எல்லாம் அறிமுகமாகினோம். அவங்க ரொம்ப மரியாதையாக ஆயுதங்களை கொடுத்துட்ட மாட்டோம். அப்படின்னா நான் சிஐடிட்ட கேட்டினேன், சரி நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கலாம் தானே அந்த ஆயுதத்தை எங்கேருந்து வந்தேன்ட்டு. அப்போ முழுசினோம் விளங்குதேன். நான் 80ஆம் ஆண்டு உங்களுக்கு முதல் சீனியர் தானே நாங்கள். அப்போ என்ன விசாரிச்சாக்க 80ஆம் ஆண்டுட்டு அவள் அப்பயும் சர்வீஸுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் சொல்கிற விளங்குது. அப்போ இல்லை, அப்போ எனக்கு சொல்லிச்சுண்ணா. அப்போ நான் கேட்டேன், ஏன்
பிடிச்ச உடனே என்ன கேட்டுக்கலாம் தானே இல்லை புரோட்டோகால். அப்போ தாங்கள் சபாநாயகருக்கு அழியினான்னு சொல்லிச்சுனா. அப்புறம் சபாநாயகர் எனக்கு ஒன்றும் கதைக்கவும் இல்லை. சபாநாயகர் என்ன செய்திருக்க வேணும், அப்படி கடிதம் வந்திருந்தால் எனக்கு அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்க வேணும். அப்படி நடக்க இல்லை. எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொப்பி போட்டிருக்கணும், அதுவும் நடக்குது. நீங்கள் சபாநாயகருக்கு அனுப்பி போட்டு எனக்கு அனுப்பியிருக்கணும், அதுவும் நடக்குது. அதில் உண்மைத்தன்மை ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, நாங்கள் ஆயுதம் கையில் ஒப்படைச்சிட்டோம். அப்போ ஒப்படைச்சால் அனுரா கூட போன வருஷம் ஒரு 7-8 மாதத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் கழிச்சிருக்கிற இராணுவத்திட்ட இருந்தே ஆயுதங்கள் எல்லாம் போயிருக்குது. 2 சொல்லியிருக்கிறேன் விளங்குதான். அது உண்டு. அப்போ அதுக்குள்ளேருந்து போயிருக்கலாம், ஒப்படைச்ச ஆயுதங்கள் போயிருக்கலாம். போயிருக்கலாம் தானே. அப்போ ரெண்டாவது, எங்கிற ஆக்களை இந்த பாதாள லோகத்தை ஆக்களை கொண்டு தான் தென்னிலங்கையில் கொண்டவங்க. பிரபாரனுங்கிற ஆக்களை கொண்டது தென்னிலங்கையில் கொழும்புல எல்லாம் இவியில் கொண்டு என்றவங்களுக்கு இடம் தெரியும், பாச பிரச்சனை இல்லை, தப்பி ஓடலாம்ன்றதுக்காண்டி அவங்களோட டீலை போட்டு பிரபாரன் பாதாள லோகத்தை ஒரு டீலை போட்டு அதை செய்தது. அப்போ அவங்ககிட்ட என்ன டீல் என்றால், நீங்கள் கொல்லப்பட்டவர்கிட்ட என்ன இருக்கோ அதை இருக்கலாம், ஆயுதம் இந்த ஆயுதம் எடுக்கலாம், காசு இருந்தால் காசு எடுக்கலாம், நகை இருந்தனா விளங்குதா, அதான் நம்ம டீல். அப்போ அப்படியும் போயிருக்கலாம் விளங்கு. மூன்றாவது, இந்த பிளாக் ஷிப் என்று சொல்லி தானே, கருத்தாடு. இவங்களுக்குள்ளே யாரும் எல்லா இயக்கத்துக்குள்ளேயும் இருக்குத்தானே, புலிகளுக்குள்ள இருக்கு இல்லையா, மற்ற இயக்கங்கள் மற்ற கட்சிகள் படைகளுக்குள்ளே இல்லை, அது எங்கேயும் இருக்கு. அவர்களுக்கும் பாதாள உலகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி என்னென்றால் நான் என்ன சொல்ல வரேன்றால், எங்களுக்குள்ளேயும் கருத்தாடு இருக்கலாம், இருந்தால் காசுக்காண்டியும் அது விற்கலாம் தானே, நான் சொல்கிற விளங்குதான். அப்போ நான் என்ன சொன்னேன் என்னண்டு, இது நான் இதில் சொல்லுவோமோ என்னண்டு, அதாவது இப்போ எனக்கு அதை முடித்த பிறகு கதைக்கணும், அப்புறம் ஞாபகப்படுத்துங்க அந்த அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அப்போ இந்த 3 வகையில் போயிருக்கலாம். ஆனால் நான் கொள்கை அளவில் அதே நிலைப்பாடு அதுக்கு இந்த சம்பந்தம் அதே நிலைப்பாடுண்டா. இது நான் சொல்கிறது இந்த ஆயுதங்களுக்கு இதில் கூட பிரச்சனை தீர்க்க முடியாது என்றதில் நான் தொடர்ந்து அதே இதில் இருக்கிறேன். இன்னொரு விடயம் ஒன்று பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் நீங்கள் நேர்காணல்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நான் அந்த நேரத்தில் பாலச்சந்திரனுடைய மரணத்தை தடுத்திருக்க முடியும் என்கிற விஷயத்தை தெரிவித்திருந்தீர்கள். ஏன் அந்த நேரத்தில் உங்களால் அதில் முழுமையாக பங்கேற்றால் போயிருந்தது பாலச்சந்திரன்? அதாவது எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் தெரிய வந்தது, நடந்து முடிஞ்ச பிறகு தெரிய வந்தது. நடக்கும்போது தெரிய வந்திருந்தால் நான் அதை கையாண்டிருப்பேன். என்ன விருப்பத்தை நான் சொன்னேன், சின்ன படியன் விளங்குதான். அவனை மாதிரி எத்தனையோ தனியாக பாலச்சந்திரன் மாத்திரம் இல்லையே, சின்ன எத்தனையோ பேர். அப்படி பாலச்சந்திரன் தான் வழியால வருது. அது வழியால வரைக்கும் நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினானோடய அதில் வேறு வேண்டும் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். முதலே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, முதல்ல எனக்கு வாய்ப்பு இருக்கே இல்லை. இப்போ நேற்றைக்கு தச்சில் ஒரு பிரமுகரை சந்திச்சேன்னா, அவர் சொன்னார் அந்த யுத்த நேரத்தில் தான் நடேசென்ற அறையிலிருந்து எனக்கு எடுத்தேன்ட்டு சொன்னார். எப்போ என்றால் நடேசென்ற அறையிலேருந்து அங்கத்தை எனக்கு கோல் எடுத்து 2 இடம் காய்ச்சேன்ட்டு சொன்னார். அங்கத்த பிரச்சனைகள் சம்பந்தமாக செப்டம்பர் 12 குறித்து வச்சு அந்த தேடி பார்ப்போம். அப்போ அப்படி எனக்கு அங்கிருந்து கோளுகள் வேறு மேர் பிரபாகரோட முக்கிய தளபதிகளோ முக்கிய பிரமுகர்களோ எனக்கு எடுப்பினோம் தங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி விளங்குதான். அப்போ நான் சொல்கிறது என்ன, புலிகிட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியாது, சிங்கத்திட்டேருந்து என்னால் உங்களை பாதுகாக்க முடியும். அப்படி அரசாங்கத்திலேருந்து பாதுகாக்கலாம். சிங்கம் என்றா விலங்குதான், சிங்கம் புலி என்றா விலங்குதான், சிங்கம் புலி என்றா மிருகங்கள்லாம். அப்போ புலிகிட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியாது, சிங்கத்திட்டேருந்து என்னால் பாதுகாக்க முடியும். அப்படி கனவேற பாதுகாத்து வச்சிருக்கிறேன் தானே. இது முந்தைய அதில் இருந்த பாலகுமார் கூட என்னட்ட வாரத்துக்கு தான் முயற்சி பண்ணி ஒரு படகுல வந்தவர், அவரும் போயிட்ட மகனும். அப்போ இந்த செய்தி கடற்புலிக்கு போய் கடற்புலி சூசைக்கு சொல்லி எல்லாம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது, இல்லை சூசைக்கு சொல்லி சூசை கொண்டு வாண்ட அவங்க கிட்ட போய் பார்த்து லைட் அடித்து பார்த்தா பாலகுமார் இப்படி இருக்கிறாராம். அப்போ அவங்களுக்கும் பாலகுமார் அப்போ பெரிய இடத்துல அங்கே இருந்தது. அப்போ சூசைக்கு சொல்லி இல்லை யாராக இருந்தாலும் கொண்டு வாங்க கொண்டு கரையில் படகை மடித்து உடைச்சு இன்றைக்கு பாலகுமாருக்கு என்ன நடந்து அப்புறம் அவர்கிட்ட மனுஷியும் அவரோட மகளும் என்னட்ட கேட்கணும் பாலகுமாரை விடுவிக்க சொல்லி. அது காலம் கடந்துட்டுது, அதெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் போய்த்தானே வந்தேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால்,
நான் தென்னிலங்கையை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கேன். அப்போ இந்த பிரச்சனையில் என்ன மாதிரி இப்போ என்னென்றால் புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியாண்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புண்ணுக்கு தான். நானும் அதைத்தான் சொல்லுவேன், அப்படி தான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் தமிழ் அரசியல் என்ன, மருந்துக்கு வெளியேண்ட அரசியலை கொண்டு போனால் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கலாம் விளங்க. அப்போ என்னென்றால் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம், அவைகளுக்குன்ற ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாலாம் போவினோம் விளங்குது தான் அந்த அப்போ நாங்கள்லாம் அதுக்குள்ள கொண்டு எங்களை பொருத்த வேணும். அப்போ அதுக்கு நாங்கள் பொருத்தாமல் இல்லை அவையில் எங்களை பிரச்சனை தீர்க்கத்தான வேணும் அப்படி இப்படியாண்டு கொண்டு நாங்கள் நாண்டு பிடிச்சி கொண்டு இருந்தால் நாண்டு பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டியது தான். அதுக்காண்டி அடிமைத்தனமாக போய் சட்டாங்க இது நான் எல்லாம் மாமி கேம்பில் இருந்தேன், எனக்கு கீழே விழுந்தெல்லாம் இல்லையே அடி வாங்கி கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டான் இருந்தது. பராகூட இராணுவ முகாமிலே நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் விளங்குது. ஆனால் கடைசி சண்டை முடியல என்ன நடந்துகிட்டெல்லாம் ஏன் சரண்டர் பண்ணினது, சரண்டர் பண்ண அவங்கள என்ன செய்வாங்க என்றெல்லாம் தெரியும் தான். அப்போ விளங்கு இப்போ நான் இப்போ யார் இந்த இவையிலெல்லாம் சரண்டர் பண்ண போகணுன்னு சொல்லிச்சுன்னு தானே. நான் இப்போ 12,000 சொச்சமாக்களை எனக்கு அந்த இதில் அரசாங்கத்தினுடைய அந்த இது என்னென்னு சொல்கிறவங்க அரசாங்கத்தினுடைய அதில் எனக்கு உண்மையாக அந்த புனர்வாழ்வு எனக்கு நம்பிக்கை இல்லைன்றது வேறு. சரி பாதுகாப்பாக இருப்பினம்ன்றதுக்காண்டி நான் அதுக்கு இணங்கினது. அது மாதிரி தான் ஏனைய எங்களுடைய இளைஞர் ஜோதிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேணும் நான் சொல்கிற விளங்குது தான். இப்போ நாங்களே நிலத்தை கொத்துறோம், ஏன் கடலுக்குள்ளே போகிறோம், எங்களுக்கு வளமாக ஆக்கி கொள்வது தான். இது மாறாக கடலுக்குள்ளே போய் கவுண்டு கொட்டுன்றதோ நிலத்தை கொத்தைக்கு கையை காலை கொத்துறதோ இதான் எங்கள் அரசியலுக்கு நடந்தது. இப்போ அதுக்கு மாறுபட்ட ஒரு அபிப்பிராயம் கருத்து தான் என்னுடைய. இதுக்கு யார் பொறுப்பு கூறுறது? முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டோம். இதில் கிடக்க கீழுக்கு அவர்கிட்ட தகப்பனார் போய் புறப்பட்டிருக்கு செஞ்சில் வச்சங்க வந்த நேரத்தில் யார் கடத்தினது? இப்போ அதுக்கு யார் பொறுப்பு கூறுறது? பிரபாகரன் தான் நான் கடத்தினவன். அப்போ நீங்கள் அமைச்சு பதவியில் இருந்த நேரங்கள் எல்லாமே இது எனக்கு தெரியும் தானே, கடத்தினவன் கொல்லுவான்ட்டு தெரியும் தானே. என்னுடைய தங்கச்சியாரான் முதல் பெண் போராளி இப்படிப்பட்ட என்ன நடக்க மாட்டேன் எனக்கு தெரியும், அதை நான் விளங்கிக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய தம்பியார பிரபாகரன் கடத்தினதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏனென்றால் சகோதரப்படுவோட நான் சொல்ற விளங்குது கணக்கு. இது என்னுடைய எனக்கு மாயஸ்வரி வேலாயுதம், அற்புத ராஜா நடராஜா, பால் நடராஜா ஐயர், சிவகுமார், சிங்கம், ராசநாயம், எத்தனையோ பேர். காணாமல் ஆக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இழப்பீடு தர்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வரவேற்கிறீங்களா? நான் யாழ்ப்பாணம் விடுவிக்கப்பட்டு 97ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தான் வந்தேன். இந்த கட்டிடத்துக்கு வந்தேன். அப்போ 100 கணக்கில் சனம், பலவிதமான தேவைகள், சாப்பாட்டு பிரச்சனை, கல்வி, சுகாதாரம், அபிவிருத்தி, பாதுகாப்பு, கல பிரச்சனைகளுக்கு 100 தினமும் 100 கணக்கில் சனம். இடையில நான் குறுக்கிட்டு போகிறேன் என்றால் அவங்க 100 கணக்கில் 1000 கணக்கில் சனம் பெறுதுன்ட்டு தான் பிரபாகரனுக்கு ஒரு பயம் பிடிச்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டினது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க 100 கணக்கில் ஆக்கள் விதைக்கல தினமும். அதான் சொன்னேன் நான் 24 மணித்தியானம் தான். இதுதான் நம்மளோட கட்டில், இது பகலில் இதாக இருக்கும், இரவில் இதெல்லாம் நான் படுக்கிறது விளங்குது. அது என்னுடைய இயல்பு. நான் தொடர்ந்து ஒரு மக்கள் இதாகத்தான் நான் இருக்கிறேன். நான் சாக மட்டும் இல்லை, மக்களுடைய ஒரு கணிசமான பிரச்சனை தீர மட்டும் அப்படி இருக்க வேணுமென்று யோசிக்கிறோம். அப்போ ஆக்கள் விரைவும். அப்போ நாங்கள் வந்தால் கிட்டத்தட்ட 800 சொச்ச பேர் பட்டியலை திரட்டினாங்க. அந்த நேரத்தில் யாரும் சிறுவர்களை கடத்தினதாக யாரும் முறப்படையில் அந்த நேரத்தில் விளங்குதான். அப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் திரட்டி அந்த பட்டியலை திரட்டி அதை புறம் எல்லாம் வடிவை ஆராய்ஞ்சு பரத்தரப்போட கழிச்சு விடுவிக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் விடுவிச்சு பிற வெளியில் போயிருந்த ஆக்கள் எல்லாத்தையும் கழித்து மற்ற அந்த டபுள் என்ட்ரி என்று சொல்லுவாங்களே, டபுள் என்ட்ரி 2 எல்லாத்தையும் இது பண்ணி 600 சொச்ச பேர் எடுத்தேன். நான் 600 சொச்ச பேர் எடுத்து இங்கிரீட் மசாஜ் இங்கிரீட் அது பேர் அவள் தான் மனித உரிமை என்ன அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லி அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் மாயஸ்வரி என்று ஒரு மனித உரிமை சட்டத்தை என்னோட வேலை செய்தவா, எனக்கு ரொம்ப நெருக்கமானவா. அவா கூடாக அந்த இங்கிரீட் மசாஜ் இது பேர் அவாக்கு பேர். இப்போ இன்றைக்கும் லண்டனில் அவள் இருக்கிறார்.
அப்போ அவாக்கு அந்த பட்டியலை கொடுத்தது, பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது, ஜனாதிபதி சந்தியாவுக்கும் அதை கொடுத்த நாங்கள் அவரோட கதைச்சு ஒரு விசேட விமானம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த உறவினர்களை கூட்டி கொண்டு போய் அவரோட கதைக்க வச்சு தான் அந்த இன்னர் ராஜபக்ச விசாரணை நடந்தெல்லாம் கைது செய்ய உங்களை கைது எல்லாம் நடந்தது தான், இப்படிதான் நடந்தது. அப்போ நான் அப்படியான ஒரு சங்கத்தை அமைக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், ஒன்று காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறது, விளங்குது, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது அறிகிறது, அது உண்டு. ரெண்டாவது பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு பரிகாரம் காண்றது. மூன்றாவது இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்வது. இதை வச்சு இதை இப்படித்தான் நான் விளக்கிட்டது. அப்புறம் சக அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன அப்படி இப்படி என்று சொல்லி அதை உசுப்பேற்றி அதை தங்கட ஹைக்க எடுத்துட்டீங்க. இன்றைக்கு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை தானே, ஒன்றுமில்லை, விளங்குதான். அப்போ அன்றைக்கு என்னுடைய முயற்சியைக்கு ஊக்குவிச்சிருந்தால் அல்லது மக்கள் என்னோட அணிதிரண்டு வந்திருந்தால் நீதி கிடைச்சிருக்கு நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியுமோ தெரியாது, எந்த இடம் சாவச்சேரியில் கணக்கு உதாரணம் இருக்கு. மிருசுவில் இராணுவம் போயதை 8 பேரை வெட்டினு சொல்லியும் அதில் ஒரு ஆள் தப்பி எங்கிட்ட வந்தவர். நாங்கள் அவரை பாதுகாத்து உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் தாமிக்காரனுக்கு. நாங்கள் இப்போ அரசாங்கத்தோடு நிற்கிறோம் அப்படி இப்படின்னு கூட கதையின்படி ஏதோ ஆயுத குழுக்கள் அந்த குழு இந்த குழு என்றால், ஒட்டாத குழு ஒட்டின குழு என்றெல்லாம் சொன்னால் நாங்கள் அப்படி நடக்க வேணும். அது இப்போ என்னுடைய இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் எல்லாம் சார்ந்தது தான் என்னுடைய செயல்பாடு. இது அதாவது இயல்பாக சக தமிழ் கட்சிகளுக்கு என் மேலும் ஒரு அரசியல் பயமொழியோ உயிர் பயம் இல்லை. 89ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கல. அப்போ இங்கே வந்து இந்திய படம் இருந்தது. அப்போ டிக்சிட் தான் அதுக்கு பொறுப்பு. இங்கே டிக்சிட் மற்றும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆக்கெல்லாம் வடக்கு கிழக்கில் தேர்தல் நடத்துறதுக்கு உத்தரவாதம் கொடுத்த இலங்கை அரசாங்கத்துக்கு. புலிகளை மீரோசையும் ஒரு கூட்டாகவும் வடக்கு கிழக்கில். பட் இங்கால எங்களுடைய தேசிய தலைவர் இருக்கிறார், எங்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம், தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர். அவற்ற தலைமையில் இபிஆர்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் ஒரு கூட்டாகவும் புளோட்டை இந்தியா உள்வாங்கையில் என்றால் அவைகள் அந்த மாலதீவுக்கு போய் அந்த பிரச்சனையாக விலத்தி விட்டுட்டேன். அப்போ இந்த 2 கூட்டு ஒன்று, அங்கால புலி ஹீரோஸ் ஒரு கூட்டு, இங்கால எங்களோட தேசிய தலைவர் அப்பா பிள்ளை தலைமையில் இன்னொரு கூட்டு. அப்போ அமீர் என்ன சொன்னார், தான் டக்ளஸ் சிவானந்தாக்கும் இதில் இடம் கொடுக்க போகிறேன்னான்ட்டு. அது கூட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை எங்களுக்கு தங்களுக்கே இடம் காணாது, அப்போ டக்ளஸுக்கு என்னென்று கொடுக்குறான்ட்டு. அப்போ அமீர் என்ன சொன்னார், இல்லை தங்களுக்கு டிஎல்எஃப்க்கு ஒதுக்கினதுல தான் அவருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ அவங்க எழும்பிட்டாங்க, டக்ளஸ் சிவானந்தா வந்தால் நாங்கள் இதுக்குள்ள வேற இல்லையாட்டு வாங்க. அப்போ டிக்சிட் பார்த்தார், என்ன வச்சு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம், நான் அங்கே ஜெயிலில் இருக்கிறேன், ஜெயிலால் விரட்டும், இப்போ இந்த இதுலேயே போங்கன்னு சொல்லி அந்த கூட்டம் இது பண்ணி விட்டார். நான் சொல்ல விளங்க, அவைகளுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம், பிரபாகரனுக்கு மென்மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயமொழியோ வேறொரு பயமும் இல்லை. இதான் உண்மை, இதான் ஜதார்த்தம். இதை பொது வழியில் நான் கதைக்க தயார். இப்போ நீங்களும் பொது வழி தானே, ஆனால் அதோட மற்றாக்களோட வச்சு நான் கதைக்க தயார். நான் சொல்ல, எனக்கு அந்த பழி வாங்குற எண்ணமோ அந்த இதோ வந்து நட்ட இல்லை. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.